கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த நாளிலையும் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தர் உங்களை விசேஷமாய் நடத்துவார், விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். 6 மாத காலமும் ஆண்டவர் நம்மளை கூட இருந்து கரத்தை பிடித்து ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். இந்த 7வது மாதத்திலேயும் ஆண்டவர் புதிய நன்மையும் புதிய ஆசீர்வாதமும் புதிய உயர்வும் உங்கள் வாழ்க்கையிலே தந்து கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் உண்மையுள்ள மனுஷன் என்று வேத புஸ்தகம் முழுவதும் வாசிக்கும்போது ஏராளமான இடங்களில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷனுக்கு தேவன் என்ன தரப்போகிறார் தெரியுமா? உண்மையுள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை தரப்போகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில உண்மை இல்லாதது நிமித்தம் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளாதபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறதுல உண்மை, ஜெபிக்கிறதுல உண்மை, சபைக்கு போறதுல உண்மை, ஊழியம் செய்கிறதுல உண்மை, இப்படி உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை தரப்போகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில தந்ததுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கும் ஆண்டவர் தந்ததுனால தான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய நன்மை, இவ்வளவு பெரிய காரியங்கள், இவ்வளவு பெரிய விஷயங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை மைக்கில் வாசிங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரணம் என்றால் ஒரு முழுமையை குறிக்கும், ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம். உண்மையா உள்ள மனுஷனுக்கு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம், முழுமையான ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை என்பதுதான் உண்மை. நிறைய பேர் உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, பொய், ஏமாத்து, மற்றவங்களை வஞ்சிக்கிறது, திருட்டுத்தனம், இதெல்லாம் பண்றவர்கள். அதனால் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஜெபிக்கிறதுல உண்மை, ஆராதிக்கிறதுல உண்மை, சர்ச்சுக்கு போகிறதுல உண்மை, இணைந்து ஜெபிக்கிறதுல உண்மை, ஊழியம் செய்கிறதுல உண்மை, காணிக்கையில உண்மை, கொடுக்கிறதுல உண்மை, எல்லாத்திலையும் உண்மையாய் இருந்து பாருங்க, பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு கூலி வேலை செய்கிறவனை தெரியுங்க. இந்த கொத்தனார் வேலை, கேரளாவுக்கு போய் காலையில் போய் வேலை செஞ்சு மாலையில் வீட்டுக்கு வந்து அந்த 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 கணவன் அவனுடைய ஒரு சம்பளம் மட்டும்தான், அந்த என்ன சம்பளமோ அந்த சம்பளம், அதுலேயும் சர்ச்சுக்கு போறார், ஜெபம் பண்ணுகிறார், இன்னும் ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்கிறார். ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. வாகனத்தை தந்திருக்கிறார், வீட்டை தந்திருக்கிறார், ஒரு மகனை தந்திருக்கிறார். நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் எனக்கு கணவனும் மனைவி அரசாங்கத்தில் வேலை செய்கிற என்ன ஒரு குடும்பத்தையும் தெரியும். அந்த குடும்பம் அவங்க சொல்றாங்க, பிரதர் மாசம் 30 போகும்போது மறுபடியும் என்ன செய்யான்னு தெரியல, அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு, ஒரு அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, என்ன நடக்குன்னே தெரியவில்லை. அரசாங்கத்தில் நல்ல சம்பளம், லோன் எடுத்திருக்கிறாங்க. 2 பேருக்கு சம்பளத்தை வச்சு லோன் எடுத்து அந்த லோனுக்கே பாதி பணம் போகிறது. லோன் எடுத்த பணத்தை என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா அதெல்லாம் வீணாய் போய் விட்டது. வியாதி வந்து போயிடுச்சு, கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்காம போயிடுச்சு. ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்குள்ள உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவங்க பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். உண்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவன் என்றால் உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். அவனுக்குத்தான் பரிபூரணமான ஆசீர்வாதம். உண்மை இல்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபிக்கிறதுல உண்மை, கொடுக்கிறதுல உண்மை, ஊழியத்துல உண்மை, ஜெபிக்கிறதுல உண்மை, ஆலயத்துக்கு போறதுல உண்மை, எல்லாத்திலும் உண்மையா இருந்து பாருங்க, பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம், பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம். பரிபூரணம் என்றால் நம்ம ஒரு குடும்பமாய் வாழ்கிற கணவன் மனைவி பிள்ளைகள், ஒருத்தரை மட்டும் கணவனை மட்டும் ஆசீர்வதித்து நல்ல சுகமாய் வச்சு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டா,
அப்ப குடும்பமாய் பரிபூரணமான ஆசீர்வாதம், முழுமையான ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதத்தை தந்து வேலை மட்டும் கிடைச்சா போராது. அப்ப சரீர சுகம் யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துக்கு தேவை. அப்ப பரிபூரணமான ஆசீர்வாதம், ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம், ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம். அப்ப உண்மையுள்ள மனுஷன், அப்ப உண்மையுள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை தரப்போகிறார், அதை குறித்து தான் 3 வசனங்களை சீக்கிரமாய் ஒரு 15 நிமிடத்தில் நாம் தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். உண்மையுள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். முதலாவது, உண்மையுள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் அநேகத்தின் மேல் ஒரு அதிகாரியாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஒரு உண்மையாய் நீங்க நடந்து பாருங்க, ஒரு அதிகாரி என்கிற ஒரு அதிகாரத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்க முதலாளியா இருப்பீங்க, நீங்க அந்த ஒரு இடத்துல ஒரு முதன்மையான இடத்துல இருப்பீங்க. உண்மையுள்ள மனுஷன். முதலாவது, கர்த்தரை நான் பார்க்கிறேன். முதலாவது, ஆண்டவர் உங்களை சில பாதையில கர்த்தர் நடத்துவார், சில காரியத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு முதலாளிக்கு நீ எப்படி உண்மையாய் இருக்கிறாயா, ஒரு அரசாங்கத்துக்கு நீ உண்மையாய் இருக்கிறாயா, பணத்துல நீ உண்மையாய் இருக்கிறாயா, அந்த தொழில நீ உண்மையாய் இருக்கிறாயா, பிசினஸ்ல நீ உண்மையாய் இருக்கிறாயா, ஒரு உண்மையாய் இருக்கிறாயா என்கிற ஒரு சோதனை உங்களுக்கு வரும். சோதனை வரும், ஒரு சோதனை வரும். ஒரு பிசினஸ் கொடுத்துட்டா இதுல பிசினஸ் ட்ரிக்குங்க அப்படின்னு சொல்லி கலப்படம் பண்றது, கள்ளத்தராசு பிடிக்கிறது, கஸ்டமர்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி காரியம் செய்யும் போது அது பரிபூரணமான காரியம் அல்ல. எப்படிங்க அடுத்த ஸ்டெப்புக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போவார்? எப்படி உன் பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? கலப்படம் பண்ணி கள்ளத்தராசு பிடிச்சு ஜனங்களை ஏமாத்தி இப்படி நீ பிசினஸ் பண்ணினால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. லாபம் உனக்கு குறைவாயிருந்தாலும் பிசினஸ் அநேகமாய் நடக்கும் பொழுது அதிலே வருகிற லாபத்தில் நீ ஆசீர்வாதமாய் வாழ முடியும், ஆசீர்வதிக்க முடியும். உன்னை நம்பி ஒரு முதலாளி உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதில் நீ உண்மையாயிருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அந்த முதலாளியை ஏமாற்றினால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த முதலாளி உன்னை நம்பி பணத்தை கொடுத்திருக்கலாம், அந்த பிசினஸை கொடுத்திருக்கலாம், அதிலே வரக்கூடிய பொருளை திருடுவது, அதிலே வரக்கூடிய பணத்தை திருடுவது, அதிலே வரக்கூடிய சில லாபங்களை நீ திருடுவது, நீ திருடனாயிருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஒரு சோதனை அதிலே வரும். ஒருவேளை நீ எடுக்கிற பணம் பொருட்களை முதலாளிக்கு தெரியாமல் இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். என் ஆண்டவருடைய கண்கள் உன்னை காண்கிறது என்கிறது நீ அறிந்து கொள். நிறைய பேர் அப்படிதான் தவறு பண்றாங்க. என்னை யாரையும் பார்க்கலையே, என்னை யாரையும் பார்க்கலையே, யாரும் என்ன பார்க்கலையே, நான் மறைஞ்சுதானே செய்கிறேன், ஒளிஞ்சுதானே செய்கிறேன், பாதுகாப்பாக தானே செய்கிறேன். என்னுடைய ஆண்டவருடைய கண்கள் உன்னை கவனிக்கிறது என்பதை அறிந்துகொள், அறிந்துகொள். அப்படிதான் நிறைய பேர் தவறு பண்றாங்க, நிறைய பேர் அப்படி தவறு பண்றாங்க. உண்மையுள்ள மனுஷன். அரசாங்கத்தில் வேலை செய்வதற்கு உனக்கு நிறைய சம்பளம் தர்றாங்களே, நீ 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு கடினமாய் அரசாங்கத்தில் உழைப்பதற்கு தான் இவ்வளவு பணம் சம்பளம் தருகிறார்கள். இதில் நீ ஏமாற்றினால் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது, பெற முடியாது. கண்ட நேரத்துக்கு போறது, கண்ட நேரத்துக்கு வர்றது, அரசாங்கத்தை வேலை செய்யாம ஏமாத்துறது, நீ வீட்டில் இருக்கிறது, இப்படி இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ உண்மையுள்ள மனுஷன், அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நீ உண்மையாயிருந்தால், ஒருவேளை நீ இன்னைக்கு வேலைக்காரனாய் இருக்கலாம், நாளைக்கு கர்த்தர் உன்னை முதலாளியாய் வைக்க முடியும். இன்னைக்கு நீ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யலாம், நாளைக்கு ஆண்டவர் அதே நிறுவனத்தில் உன்னை மேல் அதிகாரியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவரால முடியும். உண்மையுள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பொய்யன் ஏமாத்துகிறவன் அவனை ஆசீர்வதிக்க முடியாது.
நீ வேலை கொடுக்கப்பட்ட வேலையில நீ உண்மையாயிருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கொடுக்கப்பட்ட வேலையில நீ உண்மையாயிருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட ஊழியத்துல உண்மையாயிருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையாயிருக்க வேண்டும். உண்மையுள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நிறுவனத்துல சின்ன நிறுவனமாய் இருக்கலாம், சின்ன துறையாய் இருக்கலாம், உண்மையாக இருந்து பாருங்க, ஒரு பெரிய வேலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய உயர்ந்த வேலையை கொடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நீ இன்னைக்கு ஒரு ஊழியராய் இருக்கலாம், சின்ன ஒரு வேலைக்காரனாய் இருக்கலாம். நாளைக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உண்மையுள்ளவர்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். நீ கொஞ்சம் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் உன்னை அதிகாரியாய் வைப்பார். உண்மையாயிருக்கணுங்க. ஊழியத்தில் உண்மையாயிருக்க வேண்டும், வேலையில உண்மையாயிருக்க வேண்டும், தொழில உண்மையாயிருக்கணும், பிசினஸ்ல உண்மையாயிருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பார். எப்படி அதிகாரியை வைப்பார்? லூக்கா 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றார். நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தாய், ஆகவே உன்னை 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். 10 பட்டணங்களுக்கு கர்த்தர் உன்னை அதிகாரியாய் வைக்க போகிறார். அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நீ உண்மையாய் இருந்து பாருங்க, 10 பட்டணங்களுக்கு, 10 நாடுகளுக்கு, 10 தேசங்களுக்கு, 10 ராஜ்யங்களுக்கு கர்த்தர் உன்னை அதிகாரியாய் வைப்பார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41லிருந்து 43 வசனங்கள் வரையிலும் வாசிக்கும் போது, யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதைக்கும் கர்த்தர் அதிகாரியாய் வைத்தார். எகிப்து நாடு, பார்வோன் ஆட்சி செய்த அந்த தேசம் முழுவதும் யோசேப்பை ஆண்டவர் அதிகாரியாய் வைத்தார். இப்ப அந்த பார்வோனை தான் அந்த ஜனங்களுக்கு தெரியும். பார்வோன் வரும்போது அந்த ரெட்டாந்தரம் போட்ட அந்த வஸ்திரங்கள், அந்த மோதிரங்கள், அந்த காரியங்கள், இவன் ராஜாவாய் வரும்போது ஜனங்கள் எல்லாம் பார்வோன் ராஜா என்று பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு பார்வோனாய் இருந்த நாட்கள். அந்த துறையில தான் ஒரு வேலைக்காரனாக, வீட்டு வேலை செய்கிறவனாக இந்த யோசேப்பு அமர்த்தப்படுகிறான். இந்த யோசேப்பு சொந்த சகோதரர்களால் அடித்து துன்புறுத்தி குழியில போட்டு மீதியானர்கள் எடுத்து இவனை கொண்டு போய் விற்று பார்வோனுடைய வீட்டு வேலைக்காரனை கொண்டு போய், அப்படிப்பட்ட இந்த யோசேப்பை ஆண்டவர் இன்னைக்கு ராஜாவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறானே, அவனை ராஜாவாய் தேசத்தை ஆளுவதற்கு என் ஆண்டவரால் முடியுமையானால், நீங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவரால முடியும். கர்த்தரால மட்டும்தான் முடியும். இப்ப பாருங்க, பார்வோன் இப்ப இந்த யோசேப்பை பார்வோனுக்கு கையில போட்டிருந்த மோதிரத்தை கலத்தி யோசேப்பினை கையில போட்டு வைத்தான். பார்வோனு இந்த ராஜ மோதிரம். அல்லேலூயா. முன்னாடி முதலமைச்சராக இருக்கும்போது கருணாநிதி அவங்க பார்த்தீங்களா, எந்த இடத்துல அவங்க ஒரு போஸ் கொடுத்திருந்தாலும் கையில் அப்படி ஒரு மோதிரம், ராஜ மோதிரம் அப்படி இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரு ராஜ மோதிரம். நீங்க இனி இல்லைன்னா நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்து பாருங்க. ஒரு ராஜ மோதிரம். அந்த ராஜ மோதிரத்தை கலத்தி அவர் யாரை காண்பிக்கிறாரோ அவங்களுக்கு போட்டு கொடுக்கிறார். இப்ப இதுவரையிலும் ராஜ மோதிரம் யாருடைய கரத்துல இருந்துச்சு? யாருடைய கரத்துல இருந்தது?
பார்வோனு கையில இருந்துச்சு ராஜமோதிரம். அவன்தான் பிரதமர், அவன்தான் இந்த நாட்டை ஆளுகிறவன். அவனுடைய கரத்தில் இருந்த ராஜமோதிரம் இப்பொழுது யாருடைய கையில வந்துச்சு? யோசேப்புக்கு கையில வந்துச்சு. யோசேப்பு யாரு? வீட்டு வேலைக்காரன், பார்வோனுடைய வீட்டு வேலைக்காரன். இவன் உண்மையாயிருந்தான். பார்வோனுடைய வீட்டில இந்த யோசேப்பு உண்மையாயிருந்தான். ஆகவே கர்த்தர் இந்த பார்வோனுடைய கரத்தில் இருந்த மோதிரத்தை இந்த யோசேப்பினுடைய கையிலே போட்டு வைத்தான். வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது பாருங்க, மெல்லிய ராஜ வஸ்திரத்தை உடுத்து வைத்தார். இந்த ராஜ வஸ்திரம் இப்ப நீங்க பாருங்களாம், இந்த நகராட்சி, அந்த நகராட்சியில அவங்க போட்டிருப்பாங்க. அந்த அந்த நகராட்சி தலைவர் அவர் போட்டிருக்கிறது ராஜ வஸ்திரம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை போட்டுட்டு தான் அங்கே உட்காரணும். அந்த ராஜ வஸ்திரத்தை கழட்டி இப்ப யோசேப்புக்கு போட்டு வைக்கிறான். யோசேப்புக்கு போடுறான். ஒரு வேலைக்காரன் வீட்டில் வேலை செய்ய வந்த இந்த யோசேப்புக்கு போடுகிறான். இந்த யோசேப்புக்கு போட்டு ராஜ வஸ்திரத்தை உடுத்து வைத்தான். பொன் சவர பணியை அவன் கழுத்திலே போட்டு வைத்தான். பொன்னினால ஒரு செய்யப்பட்ட ஒரு அந்த 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 அணிகலனை இந்த யோசேப்புக்கு போடுகிறான். இவனுக்கு அந்த ராஜா என்கிற என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாவற்றையும் யோசேப்புக்கு போட்டு இப்ப யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் ராஜாவாய் எஜமானனாய் இருக்கிறான். அல்லேலூயா. சாதாரணமானவனை உண்மையுள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க முடியும். உண்மையுள்ளவனாய் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்வானேயானால் அவனை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு வீட்டு வேலைக்காரனாய் வந்த யோசேப்பை அந்த எகிப்து தேசம் முழுவதும் ஆளுவதற்கு ஒரு ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண முடியுமேயானால் உங்களையும் அவரால் அபிஷேகம் பண்ண முடியும். அவரால் அபிஷேகம் பண்ண முடியும். அவரால் அபிஷேகம் பண்ண முடியும். அவரால முடியும். அல்லேலூயா. கொஞ்சம் உண்மையாயிருந்து பாருங்க. குடும்பத்துல உண்மையாயிருங்க, எல்லாத்திலையும் உண்மையாயிருங்க, வீட்டுல உண்மையாயிருங்க, வசனத்துல உண்மையாயிருங்க, ஜபத்துல உண்மையாயிருங்க, ஆராதனையில உண்மையாயிருங்க, வேலையில உண்மையாயிருங்க, ஊழியத்துல உண்மையாயிருங்க, எல்லாத்திலையும் உண்மையாயிருங்க. உங்களை ஆண்டவர் ராஜாவாய் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நிறைய ஊழியர்களை பார்த்து, எனக்கு முன்னே ஊழியத்தில் வந்த நிறைய ஊழியக்காரங்க ஒருத்தர் சமீபத்தில் ஒருத்தர் வந்தவர் ஒரு வாடகை இடத்துல அவர் சர்ச்சு மாதிரி சேலத்தில் அந்த கல்வராயன் மலையில் நடத்திட்டு இருக்கார். சேலத்தில் கல்வராயன் மலையில் ஒரு இடத்துல அவர் நடத்திட்டு இருக்கார். அவர் வந்தார், சந்தோஷமா சொன்னார், பிரதர் நான் பிஷப்பு வாங்கிட்டேன்னு சொன்னார். எப்படி உனக்கு யார் பிஷப்பு கொடுத்ததுன்னு கேட்டேன். அப்போ அது ஏதோ ஒரு அமைப்பில் கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அப்போ எனக்கும் பிஷப் ஆகணும், நானும் பிஷப்பாக வரேன், அதுக்கு என்ன செய்யணும்? நான் இப்போ ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்தேன். அப்போ 3 லட்சம் ரூபா கொடுத்து பிஷப் ஆகிட்டேன்னு அவர் சொல்கிறார். பிஷப் ஆகிட்டேன். அப்போ ஒரு பிஷப்புன்னா இத்தனை சர்ச் இருக்கணும், இவ்வளவு ஊழியர்கள் இருக்கணும், இவ்வளவு இதெல்லாம் இருக்கணுமே. உனக்கு எத்தனை சபை இருக்கு, எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, இனி எவ்வளவு ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிற, இதெல்லாம் கேட்கும்போது சொல்றாரு, எனக்கே ஒரு சொந்த சபை கிடையாது. அவருக்கு சொந்தமா இன்னும் ஒரு சபையே கிடையாது. அவர் பிஷப் ஆயிட்டார். அவர் பிஷப். நம்ம யோசிச்சு பாருங்க, நல்ல யோசிச்சு பாருங்க. உண்மையா இருந்தால் கர்த்தர் அவர்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்க அவரால முடியும். உண்மையாயிருந்தால் இத்தனை வருஷம் நீ ஊழியம் செய்றியே, இத்தனை ஆண்டுகள் நீ ஊழியக்காரன் என்று சொல்றாயே, திடீரென்று ஒரு பிஷப்னு சொல்லுறாயே, நீ எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறாய், எத்தனை ஊழியர்களை தாங்குகிறாய், எத்தனை சபைகளை நீ ஸ்தாபித்திருக்கிறாய், எத்தனை ஆத்துமாக்கள் உனக்கு பின்னே இருக்கிறார்கள். நீ கணக்கு கொடுத்தாக வேண்டும். நீ அது நிறைவேற்றாமல் இருக்கிறது நிமித்தம் அது உண்மை இல்லைங்க, உண்மை இல்லை. சரி, அந்த சைடு நான் போகல, யாரையும் குறை சொல்வதற்கு நான் முன் வரவில்லை. ஆனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான்.
தானியேல பாருங்க 2ஆம் அதிகாரம் 48ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவன் அந்த 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 ராஜ அரண்மனையில் ஒரு அதிகாரியாய் இருந்த போதும் தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து தடைகள் வந்த போதிலும் போராட்டங்கள் வந்த போதிலும் அவன் ஜெபத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை அந்த தேசத்துல ஒரு 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 ராஜாவாய் கர்த்தர் கொண்டு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த தேசம் முழுவதுக்கும் ஒரு அதிகாரியாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அதிகாரியாய் கர்த்தர் ஆசீர்வதித்த ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அதிகாரியாய் வைப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வை கொடுப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையான அனுபவத்தை கொடுப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுப்பார். உண்மையுள்ள மனுஷன் உண்மையா ஜெபிக்கணுங்க. கர்த்தருக்கு பயந்து ஜெபிக்கணுங்க. கர்த்தருக்கு பயந்து இந்த உலகத்துல வாழ்ந்து ஜெபிக்கணுங்க. உண்மையுள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்துல உண்மையாய் வாழ நீங்க தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்க. தீர்மானம் பண்ணிட்டீங்க. இனி இந்த தீர்மானத்தை விட்டு விலகாதுங்க. ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கணும். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையில் உண்மையாக இருக்கணும். ஒரு ஆராதனை கொடுத்தா அதில் நான் உண்மையாக இருக்கணும். ஜபம் கொடுத்தா எனக்கு அதில் உண்மையாக இருக்கணும். ஊழியம் கொடுத்தா அதில் நான் உண்மையாக இருக்கணும். எல்லாத்துலேயும் நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படி இன்னைக்கு ஒரு புதிய தீர்மானத்தோடு போங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். புதிய ஊழியங்களை தரப்போகிறார். புதிய வாழ்க்கையை தரப்போகிறார். புதிய உயர்வை தரப்போகிறார். புதிய செழிப்பை தரப்போகிறார். புதிய நன்மையை தரப்போகிறார். புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி, எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்க உண்மையா இந்த உலகத்துல வாழணும் ஆண்டவரே. பொய்யாய் வாழக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறீரோ அதற்கு கீழ்ப்படிஞ்சு பயந்து கர்த்தருக்காய் வாழ ஆண்டவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதம். நாங்க கடைசி வரை ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ, கர்த்தருக்கு பயந்து வாழ, இயேசுவை நேசித்து வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையை கேட்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை விசேஷமாய் நீங்க ஆசீர்வதிங்க. தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுங்க. அதில் நாங்கள் உண்மையாய் இருக்க கிருபை தார். உங்க அன்புள்ள நல்ல கரத்திலங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்னவென்று சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.